ஹிக்மா வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய மாபெரும் கிருபையினால் ஷாபானுடைய மாதத்தை கடந்தவாறு ரமதானுடைய மாதத்தில் நாம் அடைந்திருக்கிறோம். ரமதானுடைய மாதத்துடைய முதலாவது பிறையுடைய ஆரம்பத்தில் நாம் இருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, இந்த விஷயத்தில் சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக, அதாவது வருடம் முழுவதும் நாம் ஃபரதான தொழுகைகள் எல்லா தொழுகையும் 10 நிமிடம் நாம் தொழுதுவிட்டு பிறகு வருடத்தில் ஒரு மாதம் தராவினுடைய தொழுகை நிற்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய கால் கை எல்லாம் வலிக்கத்தான் செய்யும். இதில் சந்தேகமே கிடையாது. நாமும் மனிதர்கள் தானே. நிச்சயமாக கை கால் வலி, உடம்பு சோர்வு இன்னும் வயதில் மூத்தவர்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்பது தியாகத்தால் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், தியாகத்தால் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சஹாபாக்களுடைய தியாகத்தினால் மக்காவில் பேசவே முடியாத நகரத்தில் எல்லாம் இஸ்லாம் சின்ன சின்ன குடிசையில் போய் அந்த சவுதியா நகரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஏன்? சஹாபாக்கள் செய்த தியாகத்தின் காரணமாக. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மளால் முடிந்த தியாகம் நம்முடைய இபாதத்தில் நாம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய சோர்வுகள், நம்முடைய உடல் கை கால் வலிகள் எல்லாத்தையும் அல்லாஹிற்காக பொறுத்து கொண்டு தினம் தினம் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுவது இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கடமையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அதாவது சுருக்கமாக நாம் பார்த்தோமானால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஷரியத்தை அதாவது எல்லா விதமான காரணங்களை கொண்டுதான் அமைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா விதமான காரணத்தால். காரணம் என்று சொன்னால், ஒரு கதவு இருக்கிறது, இந்த கதவை திறந்து நாம் செல்ல வேண்டும் என்றால் நான் சாவியை பயன்படுத்துவேன். சாவி மூலியமாக இந்த கதவை கடந்து செல்வேன். இந்த இடத்தில் சாவி ஒரு காரணம். இந்த நோட்டை நான் பிடிக்கிறேன் என்றால் கையினால் பிடிக்கிறேன். இந்த கை ஒரு காரணமாக பயன்படுகிறது. இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் காரணங்களால் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். நாம் பார்த்து கொள்ளலாம். உதாரணமாக, சின்ன உதாரணம், மதுபானம் இருக்கிறது. மதுபானம் மார்க்கத்தில் ஹலாலா ஹராம்? தெல்ல தெளிவாக மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் மதுபானம். மதுபானம் ஏன் ஹராமாக்கப்பட்டது? அப்படி அல்லாஹ் ஹராமாக்கி விட்டானா? அப்படி கிடையாது. மதுபானத்தில் போதை இருக்கிறது. இந்த போதை மூளைக்கும் உடலுக்கும் தீங்கு தருகிறது. இதனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மதுவை, இந்த போதையினால் மதுவை ஹராமாக்கி இருக்கிறான். அந்த போதை இல்லை என்றால் மது ஹராமாகி இருக்காது. அதுவும் சாதாரண பானங்களில் ஒரு பானமாக ஆகியிருக்கும். அதே போன்று சூதாட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சூதாட்டத்தை பார்த்தோமானால் அதனால் ஒருவருக்கு லாபம், பல பேருக்கு நட்டம் ஏற்படும். இதனால் இப்படி நஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையின் காரணமாக சூதாட்டம் ஹராமாக்கப்பட்டது. நஷ்டத்தின் காரணமாக, இழப்புகள் காரணமாக ஹராமாக்கப்பட்டது என்பதை பார்த்து கொள்ளலாம். இப்படி எந்த விஷயத்தை ஹலாலாக்குவதாக இருந்தாலும் சரி, ஹராமாக்குவதற்காக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருப்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிதான் ரமதானுடைய மாதங்களில் சிறந்த மாதமாக இருக்கிறது. எப்பொழுது ரமதானுடைய பிறக்கிறதோ பிறந்தவுடன் அந்நாள் ரசூலா கூறுவார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருல் ஹைரி வல் பரக்கா. ரமதானுடைய மாதம் பிறந்து விட்டது, சிறந்த பாக்கியமக்க ஒரு மாதம் உங்களை அடைந்திருக்கிறது என்று ரசூலா கிரீட்டிங் சொல்வார்கள். அழகிய வார்த்தைகளால் ரசூல்லா சந்தோஷத்துடன் வரவேற்பார்கள் ரமதானுடைய மாதத்தை. எப்படி? சஹாபாக்கள் இடத்தில். இப்படி இந்த மாதத்தை ஏன் சிறந்த மாதமாக மார்க்கம் கருதுகிறது? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை சிறந்த மாதமாக கருதினார்கள்? எல்லா மாதமும் ரசூலுடைய வாழ்க்கையில் பிறந்தது. ஒரு மாதத்தை ரசூலார்கள் வரவேற்றார்கள். இன்னும் சஹாபாக்களிடத்தில் சந்தோஷத்துடன், முன்புருவலுடன், ஒரு சந்தோஷம், அழகிய சிரிப்புடன் ரசூலா வரவேற்றார் என்றால் ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியம் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அல்லாஹ் காரணம் இல்லாமல் எந்த ஒரு சிறப்பையும் அல்லாஹ் உயர்த்த மாட்டான். ஆனால் இந்த மார்க்கம் உயர்த்திருக்கின்றால் இதற்கு என்ன காரணம் என்ற ஒரு சிந்திக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அது ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம், இந்த மாதத்தில் குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். இதனால் இந்த சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்தது என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, குர்ஆன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள், இந்த குர்ஆன் இறங்கியதே இந்த மாதத்துடைய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் நல்லடியாளர்களே, குர்ஆன் என்ற இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையில தனிப்பட்ட சிறப்புகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குர்ஆன் என்ற வார்த்தை கர என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கப்பட்டது. கர என்றால் படித்தல், பார்த்து படித்தல் அல்லது படித்தல் என்ற ஒரு அர்த்தம் அரபியில் இருக்கிறது. இந்த கர என்ற வார்த்தையிலும் பிறந்தான் குர்ஆன். அப்படி என்றால் வார்த்தை, அதாவது வார்த்தை பேரளவுக்கு மாறும் பொழுது அர்த்தம் அளவுக்கும் அரபியில் மாறும். குர்ஆன் என்று சொன்னால்
அதிகமாக படிக்கப்படக்கூடிய என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இலக்கண வடிவில் பார்த்தோம்னால், டிக்ஷனரி அடிப்படை பார்த்தோம்னால் அதிகமாக படிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த குரானுக்கு குரான் யார் பெயரை வைத்தார்? ரசூல்லாவா? கிடையாது, அல்லாஹ் பெயரை வைத்தான். அல்லாஹ் பெயரை வைத்தான். இந்த குரானுக்கு குரான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெயர் வைத்தான். அல்லாஹ் என்ன பெயர் வைத்தான்? அதிகமாக படிக்கப்படக்கூடிய புத்தகம் என்ற அல்லாஹ் பெயர் வைத்தானே. இன்று இஸ்லாமியர்களும் சரி, இஸ்லாமியர்கள் அல்லாதவரும் சரி, எல்லோரும் ஒற்று பெறக்கூடிய மாறுபடாத ஒரு கருத்து என்ன தெரியுமா? உலக வரலாற்றில் இன்று வரை விஞ்ஞானம் வளர்ந்த இந்த நாளில் வரை ஒரு புத்தகம் உலகத்தில் அதிகமாக படிக்கப்படுகின்றால் சந்தேகம் இல்லாமல் அது குரான் தான். இது எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் நன்றாக பார்த்தோமானால், பேசிக்காக சிந்தித்தோமானால், ரசூலுல்லாஹ் இறங்கிய காலத்தில் இந்த அர்த்தம் பயன்படாது. ரசூலுல்லாஹ் இறங்கிய காலத்தில் இந்த அர்த்தம் பயன்படுமா? கிடையாது. ஏன்? சஹாபாக்கள் சிறுபான்மையாக இருந்தார்கள். மக்காவில் குறைந்தபட்சம் மினிமமாக இருந்தார்கள், கம்மியாக இருந்தார்கள். அந்த நாளில் அதிகம் படிக்கப்படக்கூடிய புத்தகம் என்ற பெயர் வைத்தால் இப்படிப்பட்ட பெயர்களை கேட்டு அந்த காபிர்கள் சிரித்தார்கள். ஆனால் வளர காலம் போக போக 1400 கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் கழித்த பிறகு என்று நாம் பார்க்க முடிகிறது, அல்லாஹ் வைத்த இந்த பெயர் அர்த்தம் அளவில் உலகம் முழுவதும் பரவி இருக்கு நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தை இருக்கிறது, இதில் மிகப்பெரிய மகிமை இருக்கிறது. இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தைகளில் மிகப்பெரிய மகிமை இருக்கிறது. மார்க்கத்திற்கு 2 சோர்ஸ் தான், 2 அடிப்படைகளால் மார்க்கம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒன்று குரான், இன்னொன்னு சுன்னா. குரான், இன்னொன்று நபி வழி. ஒன்னு புத்தகமாக இருக்கிறது, இன்னொன்று வாழ்க்கை நெறிமுறையாக இருக்கிறது. நாம் பார்த்தோமானால் குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10 நன்மை இருக்கிறது. அலிஃப் ஓதினால் ஒரு நன்மை, லாம் ஓதினால் இன்னொரு நன்மை, மீம் ஓதினால் 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை. இது மினிமம், இது குறைந்தபட்சம். அல்லாஹ் நாடினால் நம்முடைய இஹ்லாஸுக்கு ஏற்றவாறு இன்னும் அதிகமாக தருவான். ஆனால் குறைந்தபட்சம் 10 இருந்து ஆரம்பிக்கும். இப்படி குரானுடைய வார்த்தைக்கு வார்த்தை 10 நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஆனால் மார்க்கத்துடைய இன்னொரு அடிப்படையான ஹதீஸ் இருக்கிறது. ஹதீஸை சொன்னால் நன்மையா? குரான் அளவுக்கு நன்மை கிடையாது. குரானுக்கு சொல்லப்பட்டது போன்ற நன்மை ஹதீஸுக்கு சொல்லப்படவில்லை. நாம் பார்த்துள்ளோம், இரண்டுமே இறை செய்திதான், இரண்டுமே இறையின் தரப்பிலிருந்து வரக்கூடியதான். ஆனால் குரான் ஓதினால் நன்மை, ஹதீஸ் ஓதினால் இப்படிப்பட்ட நன்மை மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. இது ஏன் என்று சிந்தித்து பார்த்தோமானால், குரான் வார்த்தை அளவுக்கும் இறைவனுடையது, அர்த்தம் அளவுக்கும் இறைவனுடையது. குரான் வார்த்தை அளவுக்கும் இறைவனுடையது, அர்த்தம் அளவுக்கும் இறைவனுடையது. ஹதீஸ் வார்த்தை அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடையது, அர்த்தம் அல்லாஹ்வுடையது, அர்த்தம் அல்லாஹ்வுடையது. இந்த சின்ன பிரிவினின் காரணமாக குரானுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10 நன்மை மார்க்கம் வைத்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, குரானுடைய மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உண்மையில் இந்த குரான் இருக்கிறது, நாம் இன்று தராவில் கேட்கப்படக்கூடிய இந்த வசனங்கள்லாம் இருக்கிறது, உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு வசனம், மனிதர்களை மாற்றக்கூடிய ஒரு வசனம். சற்று சிந்தித்து பார்த்தோமானால், அதாவது இன்று பல பேர் பேசுகிறார்கள், என்னிடத்தில் மாற்றம் வரவில்லை, நான் திருந்தவே மாட்டேனாம், என்னிடத்தில் இந்த கெட்ட பழக்கத்தை விடவே முடியவில்லை என்று நிறைய மனிதர்கள் புலம்புவதை பார்க்க முடிகிறது. நாம் நிறைய மனிதர்கள் பார்த்திருப்போம். சற்று சிந்தித்து பார்த்தீர்கள், பண்டைய காலத்து அரபியர்களையும் நம்மையும் கம்பேர் செய்தோமானால் எல்லா விதத்திலும் கடுமையானவர்கள் அரபியர்கள், எல்லா விதத்திலும் மோசமானவர்கள் அரபியர்கள். உண்மையில் சொல்ல போனால், வெளிப்படையாக சொல்ல போனால், சஹாபாக்கள் சஹாபிக்களாக மாறுவதற்கு முன்னால் மனிதாபிமானம் தெரியாத மனிதர்களாக வாழ்ந்தார்கள். இது யதார்த்தமானது. சஹாபாக்கள் இதனை ஒற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு விதமான தவறுகள் வெளிப்படையாக நடந்தது என்பதை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் மொத்த சஹாபாக்களா மாறி ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை துளி அளவும் தவறாத மனிதராக மரணித்தார் என்றால், இது எதனால்? அவர்கள் மத்தியில் குரான் இறக்கப்பட்டது. அவர்கள் மத்தியில் குரான் இறக்கப்பட்டு இந்த குரான் மூலமாக அவர்கள் மாறினார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். உதாரணமாக, குரான் எப்படி உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது, குரான் எப்படி மனிதர்களை மாற்றுகிறது என்பதற்கு கோடான கோடி உதாரணங்கள் நாம் பார்த்து கொள்ளலாம். உதாரணமாக, அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முறை ஜுபைர் பின் முத்தைம் என சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், இந்த நபி இவர் காஃபிராக இருந்தார். காஃபிராக இருக்கும் பொழுது ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அவர்கள் தொழக்கூடிய அந்த இடத்திற்கு அருகாமையில் இவர்கள் வந்தார். அந்த நேரமே ஒரு காஃபிராக இருந்தார். இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். அதாவது அன்பிற்குரிய சகோதரர்களே, சொல்ல வரக்கூடிய விஷயம் என்றால், குரான் உள்ளத்தை திருப்பிவிடும். அது இருக்கிறதுலே மோசமான மனிதராக இருந்தாலும் சரி, இருக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான மனிதனாலும் சரி, குரானுடைய வார்த்தைகள் அது புரிகிறதோ இல்லையோ அது இரண்டாவது கேட்டகரி, புரிகிறதோ இல்லையோ அது இரண்டாவது கேட்டகரி. முதல் கேட்டகரி மனிதனுடைய உள்ளத்தையே மாற்றிவிடும், அர்த்தம் தெரியாமலும் சரி.
இது இப்படிப்பட்ட விஷயத்தை பார்த்துலாம். ஜுபைர் பின் முத்தாயிம் என சொல்லக்கூடிய இவர் வருகிறார். வந்து ரசூலுல்லாஹ் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். அம் குலிக்கும் மின் கைரி ஷை அம் ஹுமுல் ஹாலிகுன். ரசூலுல்லாஹ் அவர்கள் ஓதினார்கள் குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள், அதாவது அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், அவர்கள் தானாக படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள் தன படைப்பாளர் இருக்கிறார்களா என்று காபிர்களை மறுத்தவாறு ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனத்தை ஓதினார்கள். வசனம் என்ன? இவர்களுக்கென தனி படைப்பாளர்களாம் அல்லது தன்னைத்தானே படைத்து கொண்டார்களா என சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஓடுகிறது. இந்த வசனம் ஜுபைர் பின் முத்தைம் என சொல்லக்கூடிய இந்த நபருடைய காதில் விழுகிறது. விழுந்த பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், கான கல்வி யகீன், என்னுடைய உள்ளம் பிரிந்தது வந்தது போன்று இருந்தது இந்த வசனம் கேட்ட பிறகு. அதாவது அந்த நபித்துல்லா அவர்கள் சிந்திக்கிறார்கள், நாம் எப்படி பிறந்தேன், நான் வந்தது தாயோட வயிற்றிலிருந்தான், ஆனால் மனித சமுதாயத்தை உருவாக்கம் இப்படி மனிதர்கள் இப்படி இருக்கிறார்களே, கால்நடைகளை விட மிருகங்களை விட சிறந்தவர்களாக மனிதர் இருக்கிறார்களே, இப்படி படைக்கப்பட்டார்கள் என்று இந்த படைப்பை பற்றி ஒரு நிமிடம் சிந்தித்து சொல்கிறார்கள், கான கல்வி யகீன், என்னோட உள்ளம் வெளியே வந்தது போன்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இவர்கள். பிறகு இந்த நபித்தோழர் அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் சலாம் கொடுத்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற சம்பவத்தை எல்லாம் பார்க்கலாம். இது எப்பொழுது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். சரி, ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு அரபி தெரியும், அதனால் மாற்றப்பட்டார்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாமே. ஆனால் அன்பிற்குரிய சகோதரே, இந்த மாற்றம் என்பது எல்லா காலத்திலும் இருந்தது. குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுடைய இந்த தாக்கம் இருக்கிறது. இந்த தாக்கம் எல்லா காலத்திலும் இருந்தது பார்த்துக் கொள்ளலாம். சமீபத்தில் ஒரு உதாரணம், லைவான உதாரணத்தை கேட்டால் நமக்கு இன்னும் புரியும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40, 50, 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம், யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் அதாவது ஆதம்கட் என சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ராம் என சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் இருக்கிறார். இந்த வாலிபர் அதாவது ஹிந்துத்துவாவுடைய வீட்டில் பிறக்கிறார். அதாவது இஸ்லாமியர்கள் கடுமையான எதிரிகள் என சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலியில் பிறக்கக்கூடிய நபர் தான் இந்த ராம் என சொல்லக்கூடிய இந்த நபர். இந்த நபர் அந்த வீட்டில் பிறக்கிறார். ஆனால் யதார்த்தமாக இவருடைய நண்பர்களே ஒரு நபர் இஸ்லாமியர். வாலிபத்தில் 20 வயதிற்கு உட்பட்ட ஒரு வயதில் நண்பர்கள் ஒரு நண்பர் இஸ்லாமியர். யதார்த்தமாக ஒரு நாள் இஷாவுடைய தொழுகையில் இவருடைய இஸ்லாமியர் நண்பரும் இவரும் ஒன்று சேர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இஷாவுடைய இகாமத் நடக்கிறது. இவருடைய நண்பர் என்ன செய்கிறார் என்றால் இஷா தொழுகை அழுத்தி விட்டார்கள். அழுத்தி விட்ட பிறகு ஏதோ ஒரு காரணமாக இஷா தொழுகையில் இந்த ராம் என சொல்லக்கூடிய நபர் ஃப்ரெண்டுடன் இஷா தொழுகை வருகிறார்கள். பிறகு தொழ தெரியாமல் அங்கே தொழுகிறார்கள். தொழுது முடித்த பிறகு இஷாவுடைய தரிசு நடக்கிறது. இஷாவுடைய தரிசு நடக்கிறது. தரிசில் அங்க இருக்கக்கூடிய அந்த இமாம் ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை ஓதி காண்பித்து தரிசு கொடுக்கிறார்கள், பாடம் கொடுக்கிறார்கள், பயான் நடக்கிறது. அது என்ன? சூரத்துல் அன்கபூத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் அந்த சூரத்துல் அன்கபூத் என்றால் சிலந்தி, ஸ்பைடர். இப்படி ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூறாவில் ஸ்பைடர், சிலந்தியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை அந்த இமாம் ஓதி விரிவாக்கம் கொடுக்கிறார்கள். என்ன வசனம்? அதில் ஒரு வசனம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அதாவது இன்னல்லதீன தகது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யாரெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் சிலந்திக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஏன் சிலந்திக்கு உதாரணம்? இத்தகதத் பைத்தா, அந்த சிலந்தி வீட்டை கட்டுகிறது. அது வளவலையாக வீட்டு கட்டுமே, அது வீட்டை கட்டுகிறது. வ இன் அவ்ஹனல் புயூதி லபைத்தல் அன்கபூத், நிச்சயமாக அதாவது மிகவும் பலவீனமான வீடுகளில் ஒரு வீடுதான் சிலந்தியோட வீடு என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யாரெல்லாம் இணை வைக்கிறார்களோ, ஷிர்க் செய்கிறார்களோ, சிலைகளை வணங்குகிறார்களோ, அவர்கள் சிலைகளை வணங்குகிறார்களோ, இவர்கள் ஸ்பைடருடைய வீட்டிற்கு சமம். அந்த வீடு மிகவும் பலவீனமாக இருக்கும், மிகவும் எளிமையாக இருக்கும், அது எளிதாக உடைத்து விடலாம் என சொல்லக்கூடிய என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று பேசுகிறான். இது இரண்டையும் இந்த வசனத்தை ஓதி விளக்கம் தருகிறார்கள். விளக்கம் தந்த பிறகு அதாவது நாம் பார்த்துலாம், இந்த ஸ்பைடருடைய சிலந்தி வலையெல்லாம் இருக்குமே, ஸ்பீடாக காற்று அடித்தால் பறந்துவிடும். அந்த ஸ்பைடராலே தன்னுடைய வீட்டை காப்பாற்ற முடியாது. இன்னும் இரண்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு சின்ன பூச்சி இந்த ஸ்பைடருடைய சிலந்தியுடைய வலையில் உட்கார்ந்து விட்டால் அது எவ்வளவு ஆட்டம் போடுகிறதோ, எவ்வளவு ஆடுகிறதோ அவ்வளவு அந்த வலையில் அதிகமாக சிக்கிக்கொள்ளும். அதாவது எந்த ஒரு மனிதன் இந்த சிலைகள் எல்லாம் தன்னுடைய கடவுள் என்று நினைத்துக் கொள்கிறானோ அவன் அந்த இபாதத்தில் மூழ்க அது இன்னும் சரியாக தெரியும் என்பதுதான் இந்த ஆயத்துடைய ஒரு அர்த்தம். இந்த விஷயத்தை எல்லாம் அந்த இமாம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். யார் கேட்கிறார்கள்? ராம் என சொல்லக்கூடிய நபர் அந்த வசனத்தையும் கேட்கிறார்கள், வசனத்தையும் கேட்டு விளக்கத்தையும் கேட்கிறார்கள். பூரிப்பாக இருக்கிறது அந்த நபருக்கு, ராம் என சொல்கிற நபருக்கு பூரிப்பாக இருக்கிறது. குர்ஆனில் இப்படி ஒரு வசனமா? இந்த வசனம் தெளிவாக பேசுகிறதா? என்னை பேசுவது போன்று இருக்கிறது என்ற நபர் பேசிய பிறகு அதற்கு பின்னால் அந்த சபைக்கு பின்னால்
அதாவது இஸ்லாத்துடைய எதிரியான வீட்டில் பிறந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறார்கள், மார்க்கத்தை விரும்புகிறார்கள், பிறகு மதரசாவில் செய்கிறார்கள், மௌலவி கோர்ஸை முடிக்கிறார்கள், 7 வருஷம் மௌலவி கோர்ஸை முடித்த பிறகு மதீனா யூனிவர்சிட்டி செல்கிறார்கள். மதீனா யூனிவர்சிட்டி சென்ற பிறகு, மதீனாவில் இருக்கிறது, அங்கு சென்ற பிறகு அங்கு அதிக மதிப்பெண்ணில் பாஸ் ஆன காரணத்தினால் மதீனாவுடைய சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது. சிட்டிசன்ஷிப் கிடைத்த பிறகு மதீனாவில் ப்ரொஃபஸராக ஆகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய குல்லியத்துல் ஹதீஸ், ஹதீஸுடைய துறை டீனாக ஆகிறார்கள். அதாவது ஹெச்ஓடிக்கு ஒரு படி மேலே ஆகிறார்கள், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்று சொல்வார்கள். அதில் ஒரு பகுதி மேலே போய் குல்லியத்துல் ஹதீஸில், ஹதீஸுடைய கலையுடைய துறை என்று தனியாக துறை இருக்கும், அந்த துறையில் உயர்ந்த ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார்கள். அதே நிலையில் மரணித்தார்கள். இவர்கள் வாழ்க்கை செய்த மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அஸ்ஸஹீஹுல் ஜாமி அல் காமில் என சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நூல். 10,000க்கும் மேற்பட்ட சரியான ஹதீஸை ஒரே நூலில் தொகுத்தார்கள். இந்த 10,000ம் தன்னுடைய ஹாஃபிஸா, தன்னுடைய நினைவாற்றல் மூலியமாக எழுதப்பட்ட ஒரு நூலாக கருதப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடாகலும், இந்த ராம் என்ன சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் இந்துத்துவாட வீட்டில் பிறந்தவர், ஒரு காலத்தில் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர். குர்ஆனுடைய ஒரு வசனம், சிலையை வணங்கக்கூடியவர்கள் இப்படித்தான் இருப்பார் என சொல்லக்கூடிய வசனம், அவருடைய இறப்பு எப்படி இருந்தது, பிறப்பு எப்படி, இறப்பு எப்படி மாற்றியது என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடார்களே, இப்படிப்பட்ட ஒருவர் மாற்றப்படுகிறார் என்றால் ஏன் நம்மளால் மாற முடியாது? ஏன் குர்ஆன் நம்முடைய உள்ளத்தை திருப்பாது? நிச்சயமாக திருப்பும். நிச்சயமாக நம் குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தும். எப்பொழுது மாற்றம் ஏற்படும்? எப்போது குர்ஆனை அதிகமாக கேட்கிறோமோ, கேட்பதை விட்டு அதிகமாக அடுத்ததாக எப்பொழுது குர்ஆனை நாம் சிந்திப்போமோ, சிந்தித்து மூன்றாவதாக எப்பொழுது குர்ஆன் மீது அமல்படுத்துவோமோ, நிச்சயமாக எவ்வளவு மோசமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கை மாற்றப்படும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியாக நாம் பார்த்து கொள்ளலாம், குர்ஆன் இருக்கிறது, குர்ஆன் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். சாதாரண மனிதருடைய வாழ்க்கை இன்று பிரபலங்களிடத்தில் ஏதாவது வார்த்தை பேசப்பட்டாலும் உலகம் தூக்கி வைக்கப்படக்கூடிய எந்த ஒரு வேல்யூவும் இல்லாத மனிதர்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு படம், புதுசாக ஒரு படம் வருகிறது, அந்த படத்தில் ஏதாவது ஒரு டைலாக் ஃபேமஸ் ஆகிறது, அந்த டைலாக்கை அதே ஹீரோ போன்று சொல்லிவிட்டால் இவரும் இன்ஸ்டாவிலும் சோசியல் மீடியாவிலும் ஃபேமஸ் ஆகிவிடுகிறார். இப்படி மனிதர்கள் விளைவில்லாத வார்த்தைகளை பேசிவிட்டு நாம் ஃபேமஸ் ஆகிவிட்டு தன்னைத்தானே பெருமை அடிக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கையில், நம்முடைய போனில், நம்முடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த, பிரபஞ்சத்தை படைத்த இறைவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நாம் கவனிக்கவில்லை என்றால், இந்த வார்த்தை நாம் சிந்திக்கவில்லை என்றால் நம்மை விட துர்பாக்கியமான மனிதர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரைதஹு காஷியம் முத்தஸத்தியம் மின் கஷியத்தில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை உங்கள் மீது இறக்காமல் ஒரு மலை மீது நான் இறக்கி இருந்தால், காஷியன் பயத்தினால், லதஸத்தம் மின் கஷியத்தில்லாஹ் பயத்தினால் நடுநடுங்கி அச்சத்தில் இந்த மலை சுக்குநூறாக ஆகிவிடும். அப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அவ்வளவு பவர் இருக்கிறது. ஒரு மலை மீது இறங்கினாலும் மலை தாங்காது, மலை சுக்குநூறாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் மீது நாம் இறக்கி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். குர்ஆன் எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் என்று தெரியுமா? குர்ஆனை பார்த்தோமானால், குர்ஆன் இறங்கியது ரமதானுடைய மாதம், மாதங்களில் சிறந்தது. குர்ஆனை எடுத்து வந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குகளில் சிறந்த மலக்கு. குர்ஆன் இறங்கிய அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு, இரவுகளிலே சிறந்த இரவு. குர்ஆன் எந்த நபியின் மீது இறக்கப்பட்டது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருக்கிறதிலே சிறந்த இறுதி நபியும் சிறந்த நபி. இப்படி குர்ஆன் இறங்கிய இந்த காலமெல்லாம் சிறந்த ஒரு விஷயமாக கருதப்படுகின்றால், இந்த குர்ஆன் எந்த உள்ளத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக சிறந்த உள்ளமாக அது கருதப்படும். ஆக அன்பிற்குரிய சகோதரே, நாம் பார்த்து கொள்ளலாம், இந்த குர்ஆன் இன்று அலட்சியமாக கருதப்படுகிறது. நாம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பொழுதும் குர்ஆனை லேசாக மனிதருடைய வார்த்தை போன்று கருதவிடக்கூடாது. என்றென்னும் குர்ஆனை சிந்திக்க வேண்டும், குர்ஆனை அதிகமாக புரிய வேண்டும். இன்னும் குர்ஆனுடைய வகுப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய பள்ளியில் இன்ஷா அல்லாஹ் அனைத்து தினந்தோறும் தராவி தொழுகை வித்ரு தொழுகை பின்னால் அன்றைய நாளோட தஃப்சீர் நடைபெறும். இப்படிப்பட்ட தஃப்சீரை கலந்து குர்ஆனுடைய கல்வியை நம்முடைய வாழ்க்கையில் சுமக்க வேண்டும், நம்முடைய மனதில் சுமக்க வேண்டும். இப்படி ஒரு மாத காலம் இப்படி குர்ஆனுடைய தஃப்சீர் நாம் ஈடுபட்டோம் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய மாதங்களும் மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளிமயமாக ஆக்குவான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.